ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைய வீடியோவில் அறிமுக இயக்குனரான லோகேஷ் அஜுல்ஸ் இயக்கத்தில் நவீன் சந்திரா நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய 11 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தேட்டர்லேயே பார்க்கலான்ற பிளானிங் கூட இருந்தது தான். பட் என்ன பண்ணுறது, அதே வாரத்தில் ரிலீஸ் ஆன ஃபைனல் டெஸ்டினேஷன், பிளட் லைன்ஸ், அப்புறம் மிஷன் இம்பாசிபிள், ஃபைனல் ரெக்கனிங் இதெல்லாம் பார்த்துட்டதுனால ஓகே இந்த படத்தை ஓடிடிக்காக டீல் விட்டுரும் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி தான் இந்த படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு. சரி வாங்க, இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் தான். ஸோ க்ரைம் த்ரில்லர் படங்களுக்கு ஏற்ற மாதிரியே சென்னையில் வந்து அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்ருக்கு. அதுவும் ஒரே மாதிரி பேட்டர்னில் பாயிண்ட் பிளாக்கில் ஷூட் பண்ணி அவங்கள யாருன்னே தெரியாத அளவுக்கு எரிச்சிட்டு அந்த கொலைகாரம் போயிட்டுருக்கான். ஸோ அந்த கொல்லப்பட்டது யாருன்னு தெரியல, கொலை செஞ்சது யாரும் அப்படின்னு தெரியல. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற போலீஸ்காரர் வந்து கன்ஃபியூஷனில் சுற்றி இருக்கிறப்பவே எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவரு கோமாவுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து இந்த படத்தோட ஹீரோவான நவீன் சந்திரா கிட்ட வருது. அப்புறம் என்ன, ஹீரோ வந்து இவரோட ஸ்டைலில் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கொல்லப்பட்டவங்க யார், கொலை செஞ்சவன் யார், அப்புறம் சம்மந்தமே இல்லாத எதுக்காக லவ் சீன்ஸ் வருது, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சுமாராகவும் செகண்ட் ஹாஃபில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதையை கொண்டு போய் சொல்லிருக்க படம் தான் இந்த 11. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பில்டப் காட்சிகள், அப்புறம் தேவையில்லாத ஸ்லோ மோஷன் காட்சிகள்னு லைட்டாக பொறுமையை சொதிக்கிறவள தான் இருந்துச்சு. அதுவும் திருப்புன்னு லவ் ட்ராக்குள்ளே என்ட்ராகும் போது தான் ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வச்சுது. யார் இவங்க, ஒரு வேளை ப்ரொடியூசராக இருப்பாங்க போல், அதனால தான் பிடிச்சி போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். நான் நினச்சது தப்பாக போல், நினச்ச மாதிரியே அவங்களும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான் போல், அதனால தான் லவ் ட்ராக்கில் அவங்க நடிக்க வச்சுருக்காங்க. பட்டு அந்த சீன்ஸுமே தேவையில்லாமலாம் வைக்கல. செகண்ட் ஹாஃபில் தான் அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட்டு அந்த சீன்ஸை அப்படியே லவ் ட்ராக் மாதிரி கொண்டு போகாமல் வேறு மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் அது அன்வான்ட் ஆணி அப்படின்ற மாதிரி தான் அந்த லவ் ட்ராக் பண்ணுறதும் அதுக்கு வர பிஜிஎம்களுமே கொஞ்சம் யோசிக்க வச்சுது. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து இமான் தான் மியூசிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த லவ் சீன்ஸில் வர பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது, இந்த சீனுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. படம் வந்து செகண்ட் ஹாஃப் நெருங்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காகவே கதை போக ஆரம்பிக்குது. அதாவது செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து உண்மையிலேயே எமோஷ்னலாகவும் சரி, ஸ்டோரி வைஸும் சரி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. பட் அதுலேயுமே ஒரு லைட்டான குற்றம் குறைகள் இருக்க தான் செய்யுது. பட்டு எமோஷ்னலாக அது நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். க்ரைம் த்ரில்லர் படங்கள் பார்க்கும்போது நாமளுமே அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை கொலைகாரம் இவனாக இருப்பானோ அவனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி நாமளுமே யோசிச்சுட்ருப்போம். அந்த மாதிரி பற்றியா நாங்களே இது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அதில் ட்விஸ்ட்டு வேறு ட்விஸ்ட்டுன்னு லாஸ்ட்டில் கொண்டு போனதுமே எதிர்பாராத ட்விஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ அந்த ட்விஸ்ட் வைஸ் ஒரு நல்ல ட்விஸ்ட்டு தான். அப்புறம் இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான ட்வின்ஸை வந்து நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் புதுசாகவே பார்க்குறது இருந்துச்சு. இவ்வளோ ட்வின்ஸா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ ட்வின்ஸ் இருக்காங்க. அதுவும் மெயின் லீட் கேரக்டர் நடிச்சிருக்கிற அந்த பசங்களோட கேரக்டருமே உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. ஆக்டிங் வைஸுமே அவங்க நல்லாவே நடிச்சிருந்தாங்க. மற்ற எல்லோரோட ஆக்டிங்குமே கதைக்கு தேவையான அளவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லிக்கலாம். மொத்தத்தில் அந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாம் மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். என்ன அந்த லவ் சீக்வன்ஸையும் அப்புறம் கிளைமேக்ஸில் வர ஒரு கண்மூடித்தனமான ஷூட்டிங் சீக்வன்ஸையும் மன்னிக்க வேண்டியது இருக்கும். அதுவும் அந்த கண்ணை மூடிட்டு சொல்கிற சீன்ஸ்லாம் ஏக்கா கண்ணை மூடிட்டு சொல்கிற, கண்ணை முழிச்சிட்டே சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு தான் அந்த சீன் வந்து இருந்தது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.